தமிழக விவசாயிகளின் நலன் கருதி 2026-2027 ஆண்டு இடைக்கால நிதிநிலை அறிக்கையில் தென்னை மற்றும் பனை மரத்திலிருந்து இறக்கும் கள்ளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு டாஸ்மாக் மதுபான கடைகளை செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தனது தலைமையில் பூட்டு போடும் போராட்டம். தமிழக அரசுக்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்க மாநில தலைவர் வேலுச்சாமி எச்சரிக்கை. திறந்துவிடு கள்ளுக்கடையை திறந்துவிடு கள்ளுக்கடையை திறந்துவிடு விதித்த தடையை நீக்கிவிடு. தமிழக அரசு பல ஆண்டு காலமாக விவசாயிகளுடைய நிலத்தில் உள்ள தென்னை மற்றும் பனை மரத்திலிருந்து கல் இறக்குவதற்கு உண்டான தடை விதித்துள்ளது. கல் இறக்குவதற்கு அந்த தடையை நீக்க கோரி கடந்த மாதம் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவினுடைய தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக நாங்கள் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி நாங்கள் கல் இறக்கும் போராட்டம் அறிவித்தோம். ஒரு சில காரணத்தின் காரணமாக உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி கல்லுக்குண்டான தடையை தமிழக அரசு நீக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன் அடிப்படையிலே தமிழக அரசு இதுவரையிலும் அமல்படுத்தாமல் கல்லுக்குண்டான தடையை நீக்க அமல்படுத்தாமல் வேடிக்கை பார்த்து கொண்டுள்ளது. ஆகவே கல்லினால் இயற்கையான உணவில் இருந்து எந்த ஒரு பாதிப்பும் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மற்ற கள்ளு குடிப்பவர்களுக்கு நபர்களுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. கள்ள சாராயத்தையும் குடித்துவிட்டு பல லட்சமான உயிரினங்கள் விவசாயிகளுடைய உயிரினங்களும் ஆகட்டும் மற்ற பொதுமக்களாகட்டும் மற்ற குடிநபர்களாக இருந்தாலும் இறந்து விடுகிறார்கள். விவசாயி இயற்கை பானத்தை அருந்துவதால் உடல் நலத்துக்கு தான் நல்லது. ஆகவே தமிழ்நாடு அரசு விவசாயிகளுடைய இன்னும் சமீபத்தில் ஒரு வார காலத்தில் இன்றைக்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக தமிழக அரசு நடத்தி வரும் மதுபான கடையை உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழக விவசாயிகள் சங்கம் விவசாயிகளை ஒன்று திரட்டி விவசாயிகள் நாங்கள் மதுபான கடையை பூட்டு போட்டு சீல் வைத்து அரசு நடத்தும் மதுபான கடைக்கு நாங்கள் தடை விதிப்போம் என்று தமிழ்நாடு அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன்.